பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். ஜூலை 5, 6 பாரதிய ஜனதா கட்சி சங்கரங்கோயில் வடக்கு ஒன்றிய சார்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு கபடி போட்டி நடத்தணும். இளைஞர்கள் மத்தியில் இளைஞர்கள் தவறான போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. அவங்களுக்கு விளையாட்டு மேலே ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணி அவங்கள ஒரு நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக எங்களுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் ஆனந்தன் ஐயாச்சாமி அவருடைய அறிவுரையின் பேரில் ஒரு மிகப்பெரிய கபடி போட்டியை நான் பண்ணி வச்சு தென்காசி அமைச்சூர் கபடி கழகத்தின் சார்பாக அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டிருந்தோம். அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. 5, 6 நீங்கள் நடத்திக்கலாம், நாங்கள் அம்பேர் ரூல்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லி கரிவலம் வந்தநல்லூர் காவல் நிலையத்தில் ஒரு மனு கொடுத்துருந்தேன். நான் அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி சங்கரங்கோயில் வடக்கு ஒன்றிய சார்பாக ஜூலை 5, 6 ஒரு மாநில லெவலில் ஒரு கபடி போட்டி நடத்த போகிறோம், எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டிருந்தேன். எந்த கிரவுண்டில் வச்சு நடத்த போகிறீங்கன்னா, லாஸ்ட் 3 வருஷமாக டிஎம்கேயில் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூன் 2, 3 கபடி போட்டி நடத்துவாங்க. அதே கிரவுண்டில் தான், அது பஞ்சாயத்து அப்ரூவ்டு கிரவுண்டு, அதில் வச்சு தான் நடத்த போகிறோம் அப்படின்னாங்க. அங்கே எந்த கம்யூனிட்டி வாழ்கிறீங்கன்னா ஒரே ஒரு கம்யூனிட்டி தான், தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் வாழ்கிறோம். அங்கே எந்த விதமான வேறு மாட்டு சாதி கிடையாது. அதனால் எந்த இஷ்யூமே கிடையாது. இது வரைக்குமே பக்கத்து ஊர்லலாம் எந்த இஷ்யூ வந்தது கிடையாது. அதனால் எந்த இஷ்யூ வராதுன்னு சொல்லி மனு கொடுத்துருந்தோம். அவங்ககிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். 8, 6, 2025 அன்னைக்கு இப்போ நான் பெர்மிஷன் கேட்டு கரிவலம் வந்தநல்லூருக்கு போய் மனு கொடுத்தேன். அவங்க 9, 6, 2025 அப்போ நீங்கள் டிஎஸ்பியை போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் டிஎஸ்பியை போய் பார்த்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவங்களும் ஓகே, ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. நானும் சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஎஸ்பி ஆஃபீஸை போய் நான் போய் பார்த்தேன். ஒரு 2 நாள் போகிறோங்க, நாங்கள் கூப்பிட்றோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜூன் 24, 6, 2025 அப்போ கால் பண்ணினாங்க. 1:22 மணிக்கு பிஎம் 1:22 பிஎம் அப்போ எனக்கு கால் பண்ணாங்க டிஎஸ்பி ஆஃபீஸிலேருந்து. இந்த மாதிரி டிஎஸ்பி உங்களை பார்க்கணும், சேகர் தானே அப்படின்னா, நம்ம சேகர் தான் அப்படின்னா, உங்களை டிஎஸ்பி பார்க்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி டிஎஸ்பியை பார்க்க என்னை வர சொல்லியிருந்தாங்க. நானும் டிஎஸ்பியை பார்க்க போயிருந்தேன். அவர் உங்களுக்கு அந்த டிஎஸ்பி அதோட மூளையோடு அந்த காவல்துறை செயல்பட்டுருச்சு. உங்கள் ஊரில் ஏதோ கம்யூனிட்டி இஷ்யூ வருமா, அதனால் பெர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு கரிவலம் இன்ஸ்பெக்டர் ராஜா அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த ரிஜெக்ஷன் காப்பியை கொடுங்க, நான் மதுரை ஹைகோர்ட்டில் போட்டு நான் வாங்கிக்கிறேன் சார். லாஸ்ட் 3 வருஷமாக டிஎம்கேக்காரங்க நடத்துகிறாங்க, அதனால் எந்த இஷ்யூமே வரல. அப்போ நாங்கள் நடத்துகிறா மட்டும் எப்படி சார் அதுவும் அந்த 2 ஊர்லேயுமே தேவேந்திர குல வேளாளர் சமூகம் மட்டும்தான் வாழ்கிறோம். இது வரைக்கும் எங்கள் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டுமே அங்கே எஃப்ஐஆர் ஆனதே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி சார் கம்யூனிட்டி இஷ்யூ வரும்னு சொன்னேன். அவங்க நீங்கள் அப்போ லோக்கல் இன்ஸ்பெக்டர் போய் கரிவல் இன்ஸ்பெக்டர் ராஜாவே போய் பாருங்கன்னு சொல்லி சங்கரங்கோயில் டிஎஸ்பி செங்குட்டுவன் சார் சொல்லியிருந்தாங்க. நானும் போய் கரிவலம் வந்தநல்லூர் இன்ஸ்பெக்டர் ராஜா சாரை போய் பார்த்தேன். அவங்க இல்லை, இது என்னோடய முடிவு இல்லை, நீங்கள் டிஎஸ்பி சாரையே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் டிஎஸ்பி சாரை போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார், நீங்கள் 26, 6, 2025 அன்னைக்கு எஸ்பியை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் போய் எஸ்பியை போய் பார்த்தோம். அவர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, டிஎஸ்பிகிட்டே போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் திரும்ப டிஎஸ்பிகிட்ட சொன்னேன். அவர் சரி 2 நாள் போடுங்க, நான் ஜூலை 4, 5 நடத்தணும், இன்றைக்கி தேதி 1 ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அன்றைக்கி 26, 6, 2025 அன்னைக்கு டிஎஸ்பி சொன்ன ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் வலிக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் அவர் பெர்மிஷன் கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சின்னு பேர் இருக்கிற இடத்துல அவர் பாரதிய ஜனதா கட்சின்னு நேரடியாக சொல்லாமல் நீங்கள் வச்சுருக்க பேரை மாற்றி பேரை மாற்றி கொடுங்க, பேரை மாற்றி கொடுத்தா உடனே பெர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், சார் பாரதிய ஜனதா கட்சியின் பேரில் தான் நடத்துகிறோம், அதுக்கு எதுக்கு சார் பேரை மாற்றணும்னு சொல்லி கேட்டேன். இல்லை, நீங்கள் எதுக்கும் பேரை மாற்றிட்டு வாங்கன்னு சொன்னார். சார் பேரை மாற்றிட்டு வர்றதுக்கு நான் என்ன பாரதிய ஜனதா கட்சி என்ன எதுவும் தடை பண்ண இயக்கமா, இல்லைனா எதுவும் தீவிரவாத செயல்கள் செஞ்சு இந்திய அரசாங்கத்தால் பாரதிய ஜனதா கட்சியை தடை பண்ணியிருக்கா சார்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதே பாரதிய ஜனதா கட்சி தான், 17 ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கிறதும் பாரதிய ஜனதா கட்சி தான் சார், நான் பேரெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொன்னேன். அப்போ 2 நாள் பொறுங்கன்னாங்க. 26ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துக்கோங்க, இன்ன வரைக்கும் ஆச்சு. இவங்க எனக்கு பெர்மிஷனும் கொடுக்கல, ரிஜெக்ஷனும் கொடுக்கல. ஆனால் 24, 6, 2025 அன்னைக்கு என்கிட்ட இதில் கையெழுத்து போடுங்க சார், நீங்கள் வந்ததுக்குன்னு சொல்லி 2க்குமே நம்ம வாங்கின மாதிரி என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு இன்ன வரைக்கும் அந்த ஃபார்மை கொடுக்கவே இல்லை. அந்த ரிஜெக்ஷன் ஃபார்மும் கொடுக்கல, ஓகேன்னு பெர்மிஷனும் கொடுக்கல. ஆனால் அந்த டிஎஸ்பி சார் செங்குட்டுவன் சார் அறிவாளியாக செயல்பட்ட மாதிரி ஏன்னா என்கிட்ட அவங்க கொடுத்த மாதிரி சைன் வாங்கிக்கிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்க எனக்கு அந்த லெட்டரை கொடுக்கல. ஆனால் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு, நாங்கள் சங்கரங்கோயில் நகர தலைவர் யூபிவி உதயகுமார் நானும் தான் போனோம். சங்கரங்கோயில் நகர தலைவர் யூபி உதயகுமார் அவரும் நானும் தான் போனோம். உதயகுமார் அவர்கிட்ட, நகர தலைவர் உதயகுமார்கிட்ட
அவர் வாட்ஸ்அப் காலில் ஃபோன் பேசிட்டு அதை அப்போ உடனே டெலீட் பண்ணிடுவார். ஆனால் அவர் பேசுனதெல்லாம் நாங்கள் ரெக்கார்டு பண்ணி தான் வச்சுருக்கோம். சார் டிஎஸ்பி செங்குட்டுவன் சார் அவர்களுக்கு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி மாற்ற சொல்லி சொன்னதுக்காக நீங்கள் யார் சொல்லி செஞ்சுருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அமைதியான முறையில் தான் நாங்கள் எந்த விஷயத்துலையும் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியால் எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு நாங்கள் நேர்மையான அரசியல் பண்ணுறோம். ஆனால் உங்களை மாதிரி காவல்துறை அதிகாரிகளால் நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சல், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துரும், இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துரும்னு ஒரு கெட்ட எண்ணத்தில் நீங்கள் எனக்கு இன்ன வரைக்கும், இன்றைக்கி தேதி 1/7/2025, இன்ன வரைக்கும் நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கல. சரி, அனுமதி இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ஷன் ஃபார்மும் கொடுக்கல. என்கிட்ட 24/6/2025 அன்னைக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி என்கிட்ட கையெழுத்து ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்க. உங்ககிட்ட தான் அந்த ரிஜெக்ஷன் ஃபார்ம் இருக்குது சார். எங்ககிட்ட நீங்கள் அண்ணன் நீங்கள் போய் எஸ்பியை பாருங்கள், நீங்கள் போய் இன்ஸ்பெக்டரை போய் பாருங்கன்னு நீங்கள் பேசின அந்த ஆடியோ எங்ககிட்ட ரெக்கார்டாக இருக்குது சார். நம்ம சட்டப்படி கோர்ட்டில் சந்திச்சிருவோம் நம்ம 2 பேரும். பாரதிய ஜனதா கட்சியாக நீங்கள் எப்படி பாரதிய ஜனதா கட்சி நேம் எடுத்துகிட்டு நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். டிஎஸ்பி செங்குட்டுவன் சார் என் தாமரை சொந்தங்கள் நீங்கள் அனைவரும் நம்ம இதில் ஒற்றுமையாக இருந்து இந்த டிஎஸ்பி செங்குட்டுவன் சார் எதுக்காக பாரதிய ஜனதா கட்சி பேரை மாற்ற சொன்னாங்கன்னு நம்ம அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கேள்வி கேட்கணும். நம்ம ஒற்றுமையாக இதில் தான் நம்ம காட்டணும்னு உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.